ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நடுவில் கேமிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து 1UI6 விட்டே ரொம்ப நாள் ஆகி இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1UI6ஓட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா Galaxy A53. ஸோ முன்னாடி போட்டிருந்த வீடியோ Galaxy A53 பற்றி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, பார்க்கவும் தேவையில்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 1UI6 இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 1UI6 என்ன சொல்கிறது, நிறைய அனிமேஷன் சேர்த்துருக்காங்க. ஸோ நல்ல இதுவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குவிக் பேனல் மாற்றிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1UI6 ஒரு யூனிக்கான அப்டேட், குவிக் பேனல். ஸோ பார்த்தீங்கன்னா குவிக் பேனலில் நார்மலாக இங்கே சிஸ்டம் ட்ரே இருக்கும். அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ், வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ், அந்த ப்ளூடூத் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ட்ராக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒய்ஃபை அண்ட் இது ப்ளூடூத். அதுக்கப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட், டார்க் மோட், அதுக்கப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரோவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே டிவைஸ் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் வியூ, அதுக்கப்புறம் டிவைஸ் கனெக்ட். நீங்கள் ஸ்மார்ட் திங்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைசன்ஸ் சாம்சங்கோட வச்சுருந்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ட் வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி நடுவில் மற்ற ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கிற ட்ரேயில் இருக்கும். ஸோ குவிக் பேனல் அவ்வளோதான்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ குவிக் பேனலோட ட்ரை பண்ணோம்னா இங்கே நீங்கள் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த சிஸ்டம் ட்ராக்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பாட்டமில் இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ் இதை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். தள்ளிவிட்டேன். ஸோ ஓகே, டன். அதுக்கப்புறமா இன்னொன்று புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குவிக் செட்டிங் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ். ஸோ இது எங்கன்னா நம்மளோட ரைட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ இது ஆனில் இருக்குது. நான் இங்கேருந்து இப்படி இழுத்தேன்னா காட், இங்கேருந்து இழுத்தேன்னா ஃபுல் குவிக் பண்ணலாம் வந்துடும். இதே நார்மலாக மிடில்லேருந்து பண்ணுறீங்கன்னா இப்படி வரும். ஸோ குவிக் பண்ணல அவ்வளோதான். அடுத்து கேலரி சொல்லவே வேணாம், கேலரி. ஸோ கேலரியில் நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோவை நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இது ஒரு ஸ்டிக்கர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஐ ஹோப்ஸ் இட் இஸ் OS 16 நினைக்கிறேன். அந்த 16 பார்த்தீங்கன்னா டேப்லேருந்து நம்ம ஒரு ஸ்டிக்கர் இமேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம எடிட்டில் போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சாம்சங்கில். ஸோ இந்த தடவை அதை டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் சேவ் ஆஸ் ஸ்டிக்கர்னு கொடுக்குறேன். அண்ட் ரேண்டமாக இப்போ ஒரு இமேஜ் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ அந்த இமேஜில் நான் எடிட் போய் அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிக்கர்ஸ், ஓகே ஸ்டிக்கர்ஸ் போயிட்டேன்னா கேலரி, நம்மளோட கேலரி காட்டணும். ஸோ இப்போ கேலரியில் நான் எடுத்த ஸ்டிக்கர், ஓ மை காட், ப்ளூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்துடுச்சு. ஸோ ஸ்டிக்கர் வந்துடுச்சு, ஒரு வழியாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் இது மட்டும் இல்லை. ஸோ இப்போ நான் எடுத்திருந்தேன் இல்லையா ஒரு ஸ்டிக்கர், எங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த இமேஜில் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் இங்கே ஷேர் கொடுக்கலாம். ஓகே. அண்ட் அனிமேஷன் சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க இந்த தடவை. ஸோ உங்களுக்கு லைவ் ஒரு டெமோ காமிச்சிடுறேன். அப்புறமா ஹிஸ்ட்ரி, ஆப் ஹிஸ்ட்ரி இதுலேயும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கடைசியில் ஸ்க்ரீன் ஷேரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்கும், சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். அண்ட் விஜெட்ஸில் வெதர் விஜெட் இந்த தடவை அப்டேட் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டு விஜெட்ஸ். ஸோ இப்போ ஒரே நிமிஷம், இது இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் விஜெட் இருக்குது இல்லையா, வெதர் விஜெட்டில். ஸோ இதான் நான் சொன்னேன் டீட்டெயில்டு விஜெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைட் கண்டிஷன் வச்சு நீங்கள் எப்படி போகிறது, அதாவது ஒரு அனிமேஷன் மாதிரியே காமிச்சிருவாங்க. இப்போ வெளியில் மழை பெய்யுதுன்னா அம்பர்லா எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி காமிக்கும். இது கோல்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டு போகிற மாதிரி காமிக்கும். சன்னி டேனா மறுபடியும் அம்பர்லா, கூலர்ஸ் அந்த மாதிரி போட்டு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணும்போது நைஸ் அனிமேஷன், நல்ல அனிமேஷனோட உள்ளே போகுது.
ஸோ லோ ரைட் ப்ளூப்பர், டெஃபினெட்லி ப்ளூப்பர். ஸோ நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, உண்மையிலே செமையாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறுபடியும் வெளியில் வரும்போது அதே மாதிரி வெளியில் போயிடும். ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் அலாரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜெட்ஸில் வந்து ஒரு புது ஃபீச்சர் அண்ட் கேமரா, ரொம்ப முக்கியமான கேமரா. ஸோ கேமராவில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ சரியாக இந்த பிரிண்ட் குவாலிட்டியில் தெரியாது, நான் அப்படியே சைடில் போடுறேன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து உங்களோட சிஸ்டம் குவாலிட்டியை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து 16 மெகா பிக்சலில் இருக்குது, நான் இதுவே 64 மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வீடியோ ஆப்ஷன். வீடியோ ஆப்ஷனும் அதே தான், யூஎஸ்டி கிளிக் பண்ணி மல்டிபிள் சாய்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரேக் காட்டுது. ஸோ இப்போ யூஎஸ்டியில் 30 எஃப்பிஎஸில் இருக்குது, இப்போ நான் ஃபுல் ஹெச்டியில் 60 எஃப்பிஎஸ் இங்கே மாற்றிக்கலாம், 30 எஃப்பிஎஸ் மாற்றிக்கலாம் அண்ட் யூஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி கேமராவில் புது புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கேமராவில் இன்னொரு நியூவான ஆப்ஷன்ஸ் என்னென்னா வாட்டர் மார்க். ஸோ அந்த வாட்டர் மார்க் வந்து கேமரா செட்டிங்ஸில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அண்ட் டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கும் சாம்சங் டிப்ஸில். அது மட்டும் இல்லாமல் One UI 6 வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். நான் சும்மா அரைகுறையாக வந்து எடுத்து போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தவற விடாமல் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமேஷன்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் One UI 6 புதுசாக வந்ததெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.